தற்குறி முஸ்தபா பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? 2007 இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அதே காலகட்டத்தில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு தனி இயக்குநரகம் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமிய பெண்களுக்காக உதவி சங்கங்கள் அமைக்கப்பட்டது. இஸ்லாமிய மாணவர்களுக்காக தனி விடுதிகள் கொண்டு வரப்பட்டது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில்தான். உலமாக்கள் மற்றும் பணியாளர்களுக்காக நலவாரியம் உருவாக்கப்பட்டது. சிறுபான்மையின மாணவர்களுக்காக கல்வி உதவித்தொகை, உயர்கல்விக்கான உதவி, வெளிநாட்டில் படிக்கக்கூட ஸ்காலர்ஷிப் திட்டம், இது எல்லாம் கொண்டு வந்தது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம்தான். இஸ்லாமியர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக டாம்கோ மூலமாக கடன் மற்றும் வளர்ச்சி உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. வக்பு வாரியத்திற்கு பழுதுபார்க்கும் நிதி உதவி வழங்கப்பட்டது. இப்போது சிஏஏ வந்தபோது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தது இந்த திமுக தான். நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்யும் நடவடிக்கை மூலம் இஸ்லாமிய கைதிகள் பயனடைந்திருக்கிறார்கள். கேள்வியும் பதிலுமாக திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்தது என்று இஸ்லாமிய மக்களிடம் கேட்டு பாருங்கள். 3.5 இடஒதுக்கீடு, இஸ்லாமிய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று கல்வியை தந்தது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் படிப்பை பாதியில் நிறுத்திவிடக் கூடாது என்று அவர்களுக்கு விடுதிகள் கற்றுக் கொடுத்தது யார்? சிறுபான்மை மக்களுக்காக தனியாக நலத்துறை உருவாக்கி கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். வேலைவாய்ப்பு, கல்வி, பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்களை தந்தது யார்? சிஏஏ வந்தப்போ நம்ம தமிழ்நாட்டோட கூக்குரல் கேட்டு சட்டமன்றத்தில் நின்னது யார்? வக்பு வாரிய உரிமைகள் பாதிக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தது யார்? இதற்கெல்லாம் ஒரே பதில், திராவிட முன்னேற்றக் கழகம். யார் என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க, யார் உங்களுக்காக கடைசி வரை நிற்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றுமே தமிழக மக்கள் பக்கம்தான்.